நியூஸ் டிபேட்ல ஒரு காங்கிரஸ்காரரை பார்த்து நீ பாரத் மாதா கி ஜெய் சொல்லு, இல்லனா நீ வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ஃப்ராட் அப்படின்னு சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய கோமாளியா இருப்பான். இன்னைக்கு மோடி பேசியிருக்காரு, என் உடம்புல ஓடுறது ரத்தம் கிடையாது, சிந்தூர், அதாவது குங்குமம் கரைச்சம் தான் என் உடம்புல ஓடுறது பேசுறேன். அது சீப் பாலிடிக்ஸ் இல்லையா? பாகிஸ்தான் சொன்னில நாங்க தாக்க போறோம், அந்த பூஞ்சில இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லலாம்ல, எப்பா நாங்க தாக்க போறோம், எல்லாரும் வெளியேறுங்க, கிராமத்தை விட்டு ஒரு வாரம் ஏதாவது பங்காளி வீட்டுக்கு போய் கறி கஞ்சி குடிச்சிட்டு வாங்க, நாங்க அதுக்கப்புறம் தாக்கலாம்னு சொல்லலாம்ல. ஏதாவது ஒண்ணு இங்கே வளர்ச்சி இல்ல ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு அப்படின்னா மால்தீவ்ஸ் பிடிச்சி அடிக்கிறது, இல்லைன்னா என்ன பண்றது, சைனாக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி டிக்டாக்கை பேன் பண்றது, அவனோட ட்விட்டர் ஹேண்ட்ல பேன் பண்றது. சைனா அவ்வளவு தௌலத்தா பேசுறான்ல, அவனுக்கு எதிராக மல்லு கட்ட. 2019 துருக்கியில் இருக்கிற எர்டோகனும் மோடிஜியும் எவ்வளவு இணக்கமா இருந்தாங்க. அப்ப மோடிஜி வந்து துருக்கியை வந்து ரகசிய உறவு வச்சிருக்காரு, மோடிஜி தேச விரோதி அப்படின்னு அர்னாப் கோசாமி டிபேட் நடத்துவாரா? இருந்தாலும் எவ்வளவு மோசமான ஆள்னா, ஜேஎன்யூல மாணவர்கள் போராடிக்கிட்டு இருந்தது பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஸ்டுடியோல ஆட்களை கத்த வச்சு அந்த ஆடியோவை இணைச்சு ப்ரொட்டஸ்ட்ல ஜேஎன்யூ மாணவர்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்ற மாதிரி நியூஸ் செய்தியை பரப்பி அவங்க பல வருஷம் எல்லாரும் உள்ள இருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் தாக்குதல்ல இறந்த ஒரு இந்தியர் முகமது இக்பாலுங்கிற இந்தியரை பாகிஸ்தான் தீவிரவாதின்னு போட்டீங்களே. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ரிபப்ளிக் டிவியோடைய சீஃப் எடிட்டரான அர்னாப் கோசாமி பற்றி நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து பேசிட்டே இருக்காரு. கடந்த மே 15ஆம் தேதி ஒரு பிரைம் டிபேட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் அப்படிங்கிற காங்கிரஸ் அலுவலகத்தை வந்து இந்தியாவுடைய காங்கிரஸ் அலுவலகம்னு சொல்லி ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காரு. இதை ஒட்டி வழக்கு பதிவுப்பட்ட உடனே முன் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு. சார் எப்படி பார்க்குறீங்க? அவங்க எந்த பரம்பரையிலேருந்து வராங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது எந்த கூச்சமான செயலும் கிடையாது, டக்குன்னு மண்டி போட்டுருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுவும் வந்து எப்பயுமே நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் வீரரான ஹெச் ராஜாவும் அட்மின் தப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி யாரோ வீடியோ எடிட்டர், விவரம் தெரியாத வீடியோ எடிட்டர் போட்டாங்க அப்படின்னு. விவரம் தெரியாத வீடியோ எடிட்டர் எப்படி அர்னாப் கோசாமி மாதிரி மேக்கப் போட்டு வந்து பேசினாரா? அர்னாப் கோசாமி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹவு டேர் த காங்கிரஸ் ஓப்பன் அன் ஆஃபீஸ் இன் இஸ்தான்புல், வாட் அஜெண்டா டஸ் இட் ஹாவ், இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது காங்கிரஸுக்கு, 2019 ராகுல் காந்தி அறிவித்தார், முகமது யூனுஸ் கான் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் இது நடக்கணும் அப்படின்னு அறிவிச்சாரு. 10 நிமிஷம் பேசுறீங்களே, அதுவும் எடிட்டர் ஏதாவது வந்து மாறு இடத்துல இருந்து பேசினாரா? இத்தனையும் தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ் இவ்வளவு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு தெரியல. சரி, இது தெரியாம போட்டீங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் தாக்குதல்ல இறந்த ஒரு இந்தியர் முகமது இக்பாலுங்கிற இந்தியரை பாகிஸ்தான் தீவிரவாதின்னு போட்டீங்களா? அதுவும் தெரியாம தான் போட்டீங்களா? இந்த மாதிரி தொடர்ச்சியாக வதந்தியை பரப்புதையே டெய்லி ஒரு வதந்தியை மட்டும் கிடையாது, டெய்லி 5-10 வதந்தியை பரப்புற ஊடகவியலாளர்னா சொல்லவே கூடாது. இந்த ஆளு காசு வாங்கிட்டு பாஜகவுக்கு வேலை பார்க்கும் ஒரு கூலிப்படை அடியாள் இந்த ஆள், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தொடர்ந்து 10 வருஷமா பார்த்துக்கிட்டு வரோம். மிக மிக மோசமான எந்த ஒரு நாகரிகம் அடைந்த மனிதரும் பேசாத வதந்தியை தான் அவர் பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு காங்கிரஸ் இஸ்தான்புல்ல அப்படின்னு சொல்றீங்க, எல்லாத்துக்கும் அயலகாணி இருக்கும். அந்த மாதிரிதான் 2019 துருக்கியிலேயும் அயலகாணிக்கு சாம் பித்ரோதா வந்து யூஎஸ்ல இருக்காரு. அந்த மாதிரி முகமது யூனுஸ் கான் வந்து துருக்கிக்கு இருப்பாரு. பிஜேபிக்கும் எல்லா கண்ட்ரிலும் இருக்கும். அதான் வந்து பெருமை பீத்திக்கிறீங்கல்ல. ஆர்எஸ்எஸ் வந்து இந்த இன்னைக்கு உலகளாவிய அமைப்பாச்சு, ஒரு சர்வதேச அமைப்பு ஆர்எஸ்எஸ். அது இந்தியாவோட மட்டும் சுருக்கிட முடியாது. உலகத்தையே நாங்க வந்து இந்துவயமாக்க போறோம், ஏன்னா அதுதான் உலகத்தின் ஆதி தத்துவம், சனாதனம் அப்படின்லாம் சொல்லிக்கிறீங்கல்ல. அப்ப காங்கிரஸும் எல்லா இடத்துலயும் ஆபீஸ் வச்சிருக்கும்ல. ஆனா எவ்வளவு பெரிய கூமுட்டைங்க அப்படின்னா, இஸ்தான்புல் காங்கிரஸ் சென்டர் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இங்க வந்து கன்வென்ஷன் சென்டர் இருக்குது, இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீட்டிங்கள் நடப்பதற்கும் ஒரு ஹோட்டல் பேங்க்வெட் ஹால் மாதிரி தான் அது காங்கிரஸ் சென்டர்ன்றது. சிகாகோவில் கூட காங்கிரஸ் ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் சரவணன் அண்ணாதுரை எடுத்து போட்டிருந்தாரு. பாருங்க, இங்க கூட வந்து காங்கிரஸ் ஆபீஸ் வச்சிருக்கு, இதையும் முற்றிடுங்கன்னு. இது மாதிரியான ஒரு கேவலமான அது வந்து முதல் முறை நடப்பதில்லை. அவர் வந்து ஒரு 2021 பாகிஸ்தான்ல இருந்து ஒரு டிபேட்டுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு, எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும், உங்க என் பிடியில இருந்து நீங்க தப்பவே முடியாதுன்னு எப்படி லைவ்ல சொல்றாரு அர்னாப் கோசாமி. உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் செரீனா ஹோட்டல் ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல வந்து 5வது மாடியில தங்கிட்டு இருக்காங்க, என்ன இன்னைக்கு சாப்பிடுறாங்க, இப்ப சாப்பிடுறாங்கன்றது கூட எனக்கு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, அந்த ஹோட்டல்ல 5 ஃப்ளோரே கிடையாது, 2 ஃப்ளோர் தான் இருக்கு அப்படின்னு. அது வந்து இங்க மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவில் கிடையாது. பாகிஸ்தான்காரன் போட்டு எடுத்து கலைக்கிறது கிடையாது. பாகிஸ்தான்காரன் இப்ப கூட அர்னாப் கோசாமியும் ஜெனரல் பக்சியும் வச்சு பயங்கரமான கேலி சித்திரம் ஒன்று பண்ணிருக்கான், ஒரு பகடி செஞ்சு ஒரு நாடகமே போட்டிருக்கான். அது பயங்கர ஃபேமஸா போகுது. பாகிஸ்தான்காரன் கலாய்க்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவன் எப்பயுமே இந்தியாவை கலாய்ச்சிட்டு இருப்பான். உலக ஊடகங்கள் ஃபுல்லா இது நாரிச்சு.
ஏன்னா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போதான் வந்து தாலிபானை விட்டு, அதாவது ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா வெளியே வந்த காலம், தாலிபான் அரசு புதுசாக உருவாகியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆள் போய் இந்த காமெடியை பண்ணது இந்தியா ஊடகத்தையே இல்லை வந்து சமூக ஊடகம் எல்லாத்தையுமே சேர்த்து இந்திய அறிவுஜீவிகளை எப்படி பார்ப்பாங்க உலகளாவிய மக்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் மாதிரி இந்த கேள்வி எடுத்து போட்டு எல்லாரும் கலாச்சாங்க. அல் ஜசீரா வந்து ஒரு பெரிய ஷோவே பண்ணாங்க. அர்னாப் கோசாமி என்ற நபர் எப்படியான நபர், எப்படி இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட நபர், அவரால் இந்திய வெளியுறவுத்துறை கொள்கைகள் எப்படி பாதிக்கப்படுது, உள்நாட்டில் மக்கள் எப்படி அவதிக்குள்ளாகிறாங்க அப்படின்றது பெரிய ஷோவே பண்ணுச்சு. நம்ம ஊர்லயே கேரவன் மேகசின்ல இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது அந்த ரிப்போர்ட் தான். அர்னாப் கோசாமியின் 1789 டிபேட்டை வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. எப்போனா 2017. ஏன்னா 2017 தான் அந்த டைம்ஸ் நோ விட்டு வெளியே வந்துட்டு ரிப்பப்ளிக் டிவியை தொடங்குறாரு. அது தொடங்கியதுலேருந்து அவர் கைதாகிறார். 2020 கைதானார், உங்களுக்கு தெரியும். அது விவரங்களுக்குலாம் அப்போ வருவோம். அந்த இடைப்பட்ட 3 வருட காலத்தில் அவர் என்ன மாதிரியான டிபேட்டுகளை கண்டக்ட் பண்ணாரு அப்படிங்கிறத 1779 டிபேட்டை ஒவ்வொரு டிபேட்டையும் ஃபுல்லாக ஒவ்வொரு நிமிஷம் நொடியை பார்த்து இந்த பாருங்க நேயர்கள் பார்க்கலாம், சார்ட் போட்டிருக்காங்க. எந்தெந்த டிபேட் வந்து எந்தெந்த தலைப்பில் யாருக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு. இதில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1779 டிபேட்டில் எத்தனை டிபேட் வந்து எஜுகேஷன் பற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் ஒரு 1700னா ஒரு 50 வச்சிருக்கலாம் குறைந்தபட்சம். 2. எக்கானமி பொருளாதாரம் 7. ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரெண்டும் சேர்த்து, சுகாதாரம் மருத்துவம் இரண்டையும் சேர்த்து 1779 ஒரு டிபேட். சரி, இதெல்லாம் இவ்வளோ கம்மியாக வச்சுட்டு அவர் என்ன அவ்வளோ அழகான டிபேட்டுகளை நடத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, ராம் மந்திர், அதாவது ராமர் கோயில் கட்டுவதை பற்றி 54 விவாதங்கள் நடத்தியிருக்கிறார். காங்கிரஸ் தேச விரோதமாக நடந்து கொண்டது, அது ஹேஷ்டேக் தலைப்பு எப்படி இருக்குன்னா காங்கிரஸ் ஃபார் பாகிஸ்தான், காங்கிரஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா, காங்கிரஸ் எக்ஸ்போஸ்ட், சூடோ செக்யூலர் காங்கிரஸ், இப்படி நேரடியாக காங்கிரஸை கொச்சைப்படுத்தி வைத்த டிபேட் மட்டும் 1709 டிபேட்டுகளில் 595 டிபேட். காங்கிரஸை நேரடியாகவே திட்டி தலைப்பு வச்ச டிபேட் 595 டிபேட். ஆனால் இந்த நாட்டில் 140 கோடி மக்களின் சுகாதாரத்தை பற்றிக்கு ஒரே ஒரு டிபேட். ராம் மந்திருக்கு 54. பிஜேபியை பாராட்டி அப்படின்னா அதுவும் சாதாரணமாக கிடையாது. மோடி ஸ்ட்ரைக்ஸ் பேக், மோடி கிரஷஸ் ஆப்போசிஷன், மோடி எக்ஸ்போசஸ் காங்கிரஸ், மோடி சைலன்சஸ் ஆப்போசிஷன், மோடி ஹிட்ஸ் பாகிஸ்தான். இப்படி நேராகவே மோடியின் ஆண்மையப்பட்ட ஒரு ஆணாதிக்க ஒரு தோரணையா, அந்த அவன் 56 இன்ச்சு செஸ்ட்னுவாங்க இல்லையா, அதை பிரகடனப்படுத்தி எவ்வளவு டிபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 டிபேட். உங்களுக்கு வந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை 7 டிபேட்டு, ஆனால் மோடி அவர்களை பாராட்டி 204 டிபேட். இது போல தான் எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தரவுகள் மூலமாகவே சொல்கிறாரு. இதில் ஆப்போசிஷனை ஃபேவர் பண்ணி 1779 ஒரு டிபேட் கூட ஆப்போசிஷன் ஃபேவர் கிடையாது, ஆப்போசிஷனுக்கு எகெயின்ஸ்டாக இல்லாமல் கூட கிடையாது. ஆனால் 2.8% இந்த டிபேட்டுகளில் 2.8% பிஜேபி விமர்சித்த டிபேட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்னாப் கோசாமியின் ஆதரவாளர்கள் வாதிடுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2.8 நம்பர் டிபேட்டையும் உள்ளே போய் பார்க்குறாரு, எத்தனை டிபேட்டு என்ன இருக்குன்னு. அதில் ஆன்டி பிஜேபி அப்படின்னு குறிப்பிடப்படுறது என்ன அப்படின்னா, மோடியை ஒரு டிபேட்டிலும் விமர்சிக்காமல், மோடிக்கு ஏதேனும் ஒரு காலத்தில் யாராவது போட்டியாளர் என்று சொன்னால் யோகி ஆதித்யநாத்தோ, நிதின் கட்கரியோ, இல்லை வேறு எவரையோ போட்டியாளர்னு சொன்னால் அவரை விமர்சித்து அப்போது ஒரு டிபேட் வரும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மோடி அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பர்சனல் அடியாளாக வேலை பார்க்குறாரு. இப்போன்னு கிடையாது, இவர் வந்து இவரோட ட்ராக் ரெக்கார்டை டைம்ஸ் நோவில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 4 வருஷம் மாங்கு வேலை பார்த்து ப்ரூவ் பண்ணி அந்த ஃபண்டிங்கில் தான் ரிப்பப்ளிக் டிவியை ஆரம்பிச்சிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் நோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, பிஜேபியின் சாதிய மனநிலை எவ்வளோ கோரமாக வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் வெமுலாவோட கேஸில். அந்த ரோஹித் வெமுலா கேஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பேசிக்கலி காலேஜில் ஒரு சாதியவாதி தலித் மாணவர்களை இழிவாக பேசி ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவை நீக்க சொல்லி இவங்க போய் முறையிடுறாங்க. அப்பத்திய அழுத்தத்தில் அவன் பதிவை நீக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் தன்னைத்தானே அட்மிட் பண்ணிக்கிட்டு, இந்த தலித் சாதிய வெறியர்கள், யார் தலித் மாணவர்கள் சாதிய வெறியர்களை என்னை தாக்கிட்டாங்கன்னு ஒரு பொய் புகாரை கொடுக்குறான். இந்த பொய் புகாரை அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர்லேருந்து போலீஸ் ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாம் விசாரிச்சு இது பொய் புகாரை சொல்லிடுறாங்க. ஆனால் இரண்டு ஒன்றிய அமைச்சர்கள், ஸ்மிருதி இரானி இன்னொரு ஒன்றிய அமைச்சரும் சேர்ந்து காலேஜ் நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து ரோஹித் வெமுலாவை ஹாஸ்டல்லேருந்து நீக்கிறாங்க. மெஸ்ஸில் அவனுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவனோட ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணுறாங்க. இவ்வளவு துன்பத்துக்கு அழுத்துறாங்க. இதுக்கு எதிராக மாணவர்கள் போராடும் போது இப்போ தான் அர்னாப் கோசாமி தன்னோட விசுவாசத்தை பிஜேபிக்கு முழுமையாக ப்ரூவ் பண்ணுறது. இதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
அந்த மாணவர் தலித்தே இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை பரப்புறாரு. அவர் வேற ஒரு சாதியை சேர்ந்தவர், போலி தலித் சர்டிஃபிகேட், போலி எஸ்சி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவர் பிஹெச்டி சேர்ந்துருக்கிறாரு. பிஹெச்டி சேர்ந்தவர் மட்டும் இல்லாமல் ஃபெயிலாக வர மாணவர். இந்த சமூகத்தில் எப்பயுமே எஸ்சி மாணவர்கள்லாம் 35 மார்க் வாங்கிட்டு வரவன்னு ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கேவலமான ஸ்டீரியோடைப் இருக்கு இல்லையா, அதை ஊதி பெருசாக்கி ரோஹித் வெமுலாக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். உண்மை என்னவென்றால் ரோஹித் வெமுலா மாதிரி அறிவார்ந்த மாணவர்களை இந்த நாட்டிலே சல்லடை போட்டு சலிச்சா கூட 10 பேர் தான் தருவாங்க. ஏன்னா உங்களுக்கு நெட் ஜேஆர்எஃப் தெரியும், ரிசர்ச் படிக்க போகிறவங்களாம் எழுதுவாங்க, கடினமான எக்ஸாம். ஏன் அப்படின்னா நெட்டை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஆனால் அந்த ஜேஆர்எஃப் ஸ்காலர்ஷிப்பை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது நாட்டிலே ஒரு வருஷத்துக்கு 100 பேர் தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், தலைவன் எவ்வளோ பெரிய அறிவாளினா ரோஹித் வெமுலா, அவன் ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் சயின்ஸ் கிளியர் பண்ணல, ஃபிசிக்ஸ்க்கு கிளியர் பண்ணி சயின்ஸில் பிஹெச்டி பண்ணிட்டுருந்தான். பண்ணிட்டு இருந்த அந்த பையன் சமூகத்தில் இருக்கிற ஜாதி ஒடுக்குதல், இந்த மாதிரியான மதவாதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதற்கு எதிராக தான் செயல்பட வேணும், அதனால நான் சோசியாலஜியில் பிஹெச்டி பண்ணுன்னு ஒரு சயின்ஸில் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண ஒரு மாணவன், ஒரு டாப்பர், சோஷியல் சயின்ஸ்லையும் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறான். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, 2 முற்றிலும் ஆப்போசிட் ஸ்ட்ரீம்ஸில் ஒருத்தன் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அதுக்கப்புறம் பிஹெச்டியிலையும் மதிப்பெண்களும் சரி ஆய்வும் சரி, அவன் அந்த வகுப்புலேயே அந்த பேட்ச்லேயே முன்னணி மாணவனாக இருந்த ஒரு மாணவனை முழுக்க முழுக்க ரவுடி, தேச விரோதி, அப்சல் குருவுக்காக போராட்டம் நடத்தியவன், இப்படியெல்லாம் சித்தரித்து ஒரு வாரக்கணக்கில் ரோஹித் வெமுலாக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து அங்கிருக்கும் தலித் மாணவர்கள் மீதும் அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் மாணவர்கள் மீது ஏபிவிப்பினர் தாக்குதல் நடத்தியதை நியாயப்படுத்திய ஆள் தான். இதனால தான் அர்ணப் கோசாமிக்கும் குணல் காம்ரா, இப்போ வந்து சங்கிகள் வந்து வேட்டையாடுறாங்க இல்லையா, குணல் காம்ரா, அவங்களுக்கும் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து ஒரு சண்டை நடந்தது. அர்ணப் கோசாமியை பார்த்துட்டு த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அர்ணப் கோசாமி, ஏன்னா வந்து இவரோட ஷோவில் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, இந்த தேசம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது, உங்கள் பதில் என்ன அப்படின்னு காங்கிரஸ்காரர்களை கெடுப்பிடி கேள்வி கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி அர்ணப் கோசாமியை போய் த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, நீ ஒரு கோழை தானே, ரோஹித் வெமுலா பற்றி பொய் பரப்புனே, நீ ஒரு கோழை தானே அப்படின்னு சொல்லி அர்ணப் கோசாமியை திட்டியதற்காக பாருங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட்டை எத்தனையோ பேர் திட்டான். மாரிதாஸ் வந்து நியூஸ் 18 இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டை பற்றி எவ்வளோ பொய் செய்தியை பரப்புனான்னு தெரியும். யாராச்சும் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்களா? கிடையாது. ஆனால் அர்ணப் கோசாமியை திட்டி அந்த வீடியோவை போட்டு 2 மணி நேரத்தில் எல்லா ஏர்லைன்ஸும் 6 மாதத்துக்கு நாங்கள் குணல் காமரா ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டோம், ஹீ இஸ் பேண்ட் அப்படின்னாங்க. முதல்ல ரூல்ஸ் படி பைலட் தான் கம்ப்ளைண்ட் தரணும். பைலட் வந்து இவன் இடையூறாக இருந்தான், பயணத்துக்கு இடையூறாக இருந்தான்னு கம்ப்ளைண்ட் தரணும். அதுக்கப்புறம் தான் வந்து பேன் அப்படின்ற இது எங்கே வரணும், மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போய் வெரிஃபை பண்ணி வரணும். ஆனால் இது எதுவுமே நடக்காமல் அர்ணப் கோசாமியை திட்டார் அப்படின்னோடனே ஏவியேஷன் மினிஸ்டர்லேருந்து எல்லா ஏவியேஷன் நிறுவனங்களும் குணால் காமராக்கு எதிராக ட்வீட் போட்டாங்க, அறிவிப்பை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் பேசிக்கலி சொன்னால் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் எப்படி வேலை பார்ப்பாரு அரசாங்கத்துக்கு, இல்லை ஒரு துறையில் இருக்கிற செக்ரட்டரி எப்படி வேலை பார்ப்பாரோ அதே போல் அரசாங்கத்திற்கு பிரச்சாரத்துறையின் செக்ரட்டரி தான் அர்ணப் கோசாமி. அதுக்காக அவர் எவ்வளவு கேவலமான நடவடிக்கைகளும் எடுப்பார். சுஷாந்த் சிங் ராஜ்புத் அப்படிங்கிற ஒரு நடிகர் இறந்ததை வைத்து பல வருடங்கள் அரசியல் செய்தவர். இல்லை சார், நீங்கள் பல முறை வந்து பல சர்ச்சையான கருத்தை வந்து அர்ணப் கோசாமி பேசியிருக்காரு. ஆனால் இன்றைய சூழலில் எல்லா தேசிய கட்சிகளுக்குமே வெளிநாடுகளில் வந்து ஐடி விங் வந்து இருக்கதான் செய்யுது, மற்ற கிளைகள் இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்க சூழலில் துருக்கியோட ஏன் கம்பேர் பண்ணி காங்கிரஸ் கட்சியை வந்து இன்னைக்கு பேசணும்? இல்லை, துருக்கியோட கம்பேர் பண்ணி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எதிர்வினை ஆற்றுது. அர்ணப் கோசாமி வந்து ஒரு சர்வதேச தளத்திலேயே அம்பலப்பட்டு போய் நிற்கிறதுன்றதுனால நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா அவங்க எப்பயுமே எப்படி, நான் வந்து முன்னாடி ஒரு ஷோவில் கூட சொல்லியிருந்தேன், அவங்க காங்கிரஸை காங்கிரஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கான்னா என்ன, KHAN, சல்மான் கான் ஷாருக் கான் மாதிரி காங்கிரஸ் இஸ்லாமிய வெறுப்பு. காங்கிரஸை அப்படிதான் அவங்க காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கு உதவுகிறதான் டிபேட் வந்து இவங்க வந்து ஒரு 20 டிபேட் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. அந்த அளவுக்கு இவங்க கேவலமா. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு டர்க்கியில் இருக்கிற காங்கிரஸ் சென்டர்ன்றதை எடிட் பண்ணாமல் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எவ்வளோ மோசமான ஆள்னா, JNUவில் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருந்தபோது பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஸ்டுடியோவில் ஆட்களை கத்த வச்சு அந்த ஆடியோவை இணைச்சு ப்ரொட்டஸ்டில் JNU மாணவர்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்கிற மாதிரி நியூஸ் செய்தியை பரப்பி அவங்க பல வருஷம் எல்லாரும் உள்ளே இருந்தாங்க. அப்போ அப்படி பண்ணுற ஆட்களுக்கு துருக்கியில் வந்து காங்கிரஸ் வந்து 2019 சொல்லிச்சு. 2019 துருக்கியில் இருக்கிற எர்டோகனும் மோடிஜியும் எவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க. அப்போ மோடிஜி வந்து துருக்கியை வந்து ரகசிய உறவு வச்சுட்டு இருக்காரு, மோடிஜி தேச விரோதி அப்படின்னு அர்ணப் கோசாமி டிபேட் நடத்துவாரா? நடத்த மாட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஷஹீன்பாகில் ப்ரொட்டஸ்ட் நடந்தது உங்களுக்கு தெரியும், CA. அதுக்கு அவர் போட்ட தலைப்புகளை பாருங்க, ப்ரோ பாகிஸ்தான் ஷஹீன்பாக், அதே போல் ஷஹீன்பாக் ஸ்கேம், ஷஹீன்பாக் பிளாட், அதாவது முழுக்க அங்கே இருக்கும் இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகளாக சித்தரித்து அதுலேயும் ஷர்ஜில் இமாம் அப்படின்ற ஒரு மாணவர், அவரும் இது மாதிரி ஆய்வறிஞர்,
அவரை முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சித்தரிச்சு இன்னும் அவர் ஜெயிலில் இருக்கார். அவரும் சரி, உமர் கலிதும் இருக்கார். அந்த ஜெயிலில் போடப்பட்டதற்கு முக்கிய காரணம் அர்னாப் கோசாமி அப்படின்னு இருக்கும்போது பாகிஸ்தானை துருக்கியோட இணைச்சு பேசுறாருங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமானது. என்ன இங்க என்ன சொல்றா, இப்ப இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்லயே துருக்கி வந்து பாகிஸ்தான் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அதன் காரணமாக கூட போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா அவரு. அதுதான் இப்ப என்ன அப்படின்னா, சர்வதேச நிலைமையில எந்த அளவுக்கு வெளியுறவுத்துறை கொள்கை மோசமாக இருந்திருக்குது அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போச்சு. இப்ப அதனால ஒரு பலியாடு வேணும்னு சொல்லி காங்கிரஸ் துருக்கி ஆதரிக்கிறது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்பயுமே நீங்க பாருங்க, சின்ன சின்ன நாடுகளை போய் ஒரு பலியாடா தூக்குறது எப்படின்னா, ஏதாவது ஒன்று இங்கே வளர்ச்சி இல்லை ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துருச்சு அப்படின்னா மால்தீவ்ஸை பிடிச்சி அடிக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணுறது, சைனாக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி டிக்டாக்கை பேன் பண்ணுறது, அவனோட ட்விட்டர் ஹேண்டில் பேன் பண்ணுறது. சைனா அவ்வளோ தௌலத்தான் நீ பேசுகிறான்ல, அவனுக்கு எதிராக மல்லு கட்டேன். பாகிஸ்தானை என்ன பண்ணாங்க, இந்த முறை பாகிஸ்தானே அப்படி பண்ணலாம்னு நினச்சாங்க. ஆனால் அவன் விவரமாக என்ன பண்ணிட்டான், ஒட்டுமொத்த சர்வதேச ஆதரவும் தாம் பக்கம் திருப்பி 2.4 பில்லியன் வந்து IMF-லேருந்து நிதி வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ஆதரவை திரட்டிட்டு இன்னைக்கு வந்து ஜெய்சங்கர் ஒன்று சொல்றாரு, விக்ரம் மிஸ்ரி ஒன்று சொல்றாரு, அமித்ஷா ஒன்று சொல்றாரு, மோடி ஒன்று சொல்றாருன்னு ரொம்ப கேவலப்பட்டு போயிருக்கு. ட்ரம்ப் கூட வேற ஒன்று சொல்றாரு. ட்ரம்ப் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தான் பாஸ், நீங்களாம் சின்ன பயலுக அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாரு ட்ரம்ப். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. யாராவது ஜெய்சங்கர் யாராவது ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆமா நாங்க பாகிஸ்தான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணோம், டே கொஞ்சம் இல்லை இந்த வாழைப்பழ காமெடியில வந்து கவுண்டமணி வந்து கேட்பல, டே எனக்கு நான் பொறுமையா கேட்கறேன் பதில் சொல்றா, நீ எதுக்கு அங்கே போய் அடித்த, தீவிரவாதி கேம்ப் அடிக்கிறேன்னு. தீவிரவாதி கேம்ப் அடித்தா ஏன் பாகிஸ்தான் போருக்கு வரான், ஏன்னா பாகிஸ்தான் இப்போ தீவிரவாதிக்கு ஆதரவாக இருக்கான். சரிப்பா, கரெக்ட், பாகிஸ்தான் தீவிரவாதி வளர்த்துறான். ஆனால் இப்படி அடித்தா பாகிஸ்தான் தான் திருப்பி அடிப்பான்ல, இல்லை அதான் அவன்கிட்ட சொல்லிட்டுமே. ஏண்டா அவன் தீவிரவாதிக்கு ஆதரவாக இருக்கான், அப்போ நீ அவன்கிட்ட சொன்னால் அவன் தீவிரவாதிட்டு சொல்ல மாட்டானா, தீவிரவாதி தயாராக மாட்டானா? சரி, அதை விட ஒரு பெரிய கேள்வி, பாகிஸ்தான்கிட்ட சொன்னீங்களே நாங்கள் தாக்க போகிறோன்னு, அந்த பூஞ்சில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லலாம்ல, எப்பா நாங்கள் தாக்க போகிறோம், எல்லாரும் வெளியேறுங்க, கிராமத்தை விட்டு ஒரு வாரம் ஏதாவது பங்காளி வீட்டுக்கு போய் கறி கஞ்சி குடிச்சிட்டு வாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் தாக்கலாம்னு சொல்லலாம்ல. பாகிஸ்தான்கிட்ட சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் மக்கள்கிட்ட சொல்லாமல் பலி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த மானம் காட்டில் கப்பல் ஏறிச்சு. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிதுங்கி போய் எல்லா பக்கமும் தேடுறது. காங்கிரஸ் துருக்கி அப்படின்னு எவனோ கொண்டாந்து கொடுத்துருப்பான் ஆஃபீஸில், பாருங்க நான் சர்ச் பண்ணேன், அவன் என்ன பண்ணிருப்பானா, காங்கிரஸ் எப்படியாவது தொடர்புப்படுத்தலாம்னு கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். காங்கிரஸ் டர்க்கி காங்கிரஸ், இஸ்தான்புல் காங்கிரஸ் அவன் போட்டு பார்த்துருப்பான். இந்தியா ஃபுல்லா அறியப்பட்ட ஜேர்னலிஸ்டுக்கு அது கூட தெரியாது. இல்ல அது தெரியாது அப்படிங்கிறது கிடையாது. அர்னாப் கோசாமிக்கு மூளை இல்லை அப்படின்னு நினைப்பது நமக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். அர்னாப் கோசி தெரிஞ்சேதான் பண்றாங்க, அந்த ஆள் முழுக்க முழுக்க தெரிஞ்சேதான். ஏன்னா இதை விட ஷார்ப்பான கேள்விகள்லாம் 2014 முன்னாடி பிஜேபி எதிர்த்து அர்னாப் கோசாமி கேட்டுக்கொண்டுதான் இருந்திருக்கான். அந்த ஆளுக்கு எல்லா விவரமும் தெரியும். ஏங்க, ஒரு நியூஸ் டிபேட்ல ஒரு காங்கிரஸ்காரரை பார்த்து நீ பாரத் மாதா கி ஜெய் சொல்லு, இல்லனா நீ வந்து ஒரு சீட், யூ ஆர் அ ஃப்ராட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, இன்டெலெக்சுவல் ஃப்ராட் அப்படின்னு சொல்றானா, அவன் எவ்வளவு பெரிய கோமாளியா இருப்பான். அப்ப அவனுக்கு தெரிஞ்சேதான் இதை செய்கிறான். இதுக்குதான் மக்கள் ஆதரவு தனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டிஆர்பி ஸ்கேமும் பண்ணாந்தாள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சூசைட்ல தொடர்புடைய கைது செய்த ஒரு ஆள், டிஆர்பியில நிரூபிக்கப்பட்ட ஒரு ஸ்கேம், அதை நிரூபிக்கப்பட்டனா கோர்ட்டில் கடைசியில் நிரூபிக்காம இவங்க ஆட்சி மாற்றம் பண்ணி போலீஸே எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரியும், குப்தா கூட சேர்ந்துக்கிட்டு யார், அந்த பார்க் போர்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில், அவங்க தான் வந்து டிஆர்பி ரேட்டிங் கொடுக்குறவங்க. அவங்கள்ட்ட பல கோடி ரூபாய் கொடுத்து அவருக்கு ஃபாரின் ட்ரிப்பில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து டிஆர்பியை மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு இருந்தாலே அப்படின்னு தெரிஞ்சு இது ஒரு கேஸ் ஆகி சூசைட் கேஸ் ஆகி இவருக்கு உள்ளே வச்சிருக்கோன்னே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சிஐஏ வழக்கு 5 வருஷம் கிடப்பில் போடப்பட்டுச்சு. ஆர்டிகல் 370 நீக்கிய வழக்கு 5 வருஷம் கிடப்பில் போடப்பட்டது. ஆதார் வழக்கு 7 வருஷம் கிடப்பில் போடப்பட்டது உச்சநீதிமன்றத்தால். ஏன்னா இந்த வழக்குகள்லாம் பிறகு பார்த்துக்கலாம், இது பேர்னிங் கொஸ்டின் இல்லைன்னு. ஆனால் அர்னாப் கோசாமிக்கு பெயில் கிடைக்கணும் அப்படின்னோடனே எப்படி வெக்கேஷனுக்கு போக இருந்த, அதாவது இப்போ ஆரம்பிச்சா அடுத்த சில வாரங்கள் வெக்கேஷன் நீதிமன்றம் அப்படின்றது, ஐயோ வெக்கேஷனா அர்னாப் கோசாமிக்கு வந்து விடுதலை இல்லை அப்படின்னா, அதாவது வந்து சொல்லுவாங்களே, தனியோடு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம்ன்ற அர்னாப் கோசாமியோட வந்து லிபர்ட்டி வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவசரமா வந்து கோர்ட்டை கூட்டி அர்னாப் கோசாமிக்கு பெயில் கொடுத்தாங்க. அப்படிதான் வந்து உச்சநீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அர்னாப் கோசாமியின் பொய் பிரச்சாரத்தால் உள்ளே சென்ற உமர் கலிதுக்கோ ஷார்ஜில் இமாமுக்கோ பெயில் ஹியரிங் கூட நடக்க மாட்டேங்குது. பெயில் தர மாட்டாங்கன்றதுல பெயிலுக்கான விசாரணை கூட நடப்பதில்லை நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப முழுக்க முழுக்க எல்லா துறையும், அது நீதித்துறை ஆகட்டும், அரசு துறை ஆகட்டும், அதிகாரத்துறை ஆகட்டும், எல்லாமே அர்னாப் கோசாமிக்கு ஆதரவாக பிஜேபி கட்டவிழ்த்து விட்டுருக்கிறது. அந்த பலத்தில் தான் நீங்க உங்களுக்கு தான் அது பொய் கேவலம் அப்படின்னு தெரியும்.
ஆனா இந்த பலத்தை வைத்துக்கொண்டு நாங்க ஒரு 40 கோடி மக்களை நம்ப வச்சோமே. ம். இங்க உட்காந்துட்டு வந்து நீங்களும் இல்ல நான் மதுர் சத்யான்ற நானும் ஏதோ ஒரு பொடியன் ஓரமா பேசிட்டேன்றது அவங்களுக்கு என்ன ஒரு அசிங்கமே கிடையாது. அசிங்கப்படுறதாக இருந்தா 2015 இருந்து டைம்ஸ் நோல பொய் பரப்பி இருக்கும் போதே ஒரு சூடு சொன்ன இருக்கவனுக்குலாம் அசிங்கம் வந்திருக்கணும், தூக்குல தொங்கிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிருக்கிற நம்பர் தான். ஆனா அதற்காக பல கோடிகளை சம்பாதிக்கிறார், இவ்வளவு ஆதரவு இருக்கிறது, என்ன வேணாலும் பேசலாங்க, எதை வேணாலும் பேசலாம், யாரை பத்தி வேணாலும் எவ்வளவு பொய் வேணாலும் பரப்பலாம், உங்களை போலீஸ் சீண்டாது, எந்த வழக்கும் போட மாட்டாங்க, இன்டர்நேஷனல் ஊடகத்துல இருந்து உங்களுக்கு வந்து எந்த கண்டனமும் வராது அப்படின்னு இருக்கும்போது இதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார். இது அர்னாப் கோசாமி மட்டும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அர்னாப் கோசாமின்றது முன்னணியா இருக்காரு. அவர் வந்து ஒரு சேவக் மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்காரு. அர்னாப் கோஸ்வாமி வந்து தனிப்பட்ட தாக்குதலை தாண்டி 2019 வந்து புல்வாமா அட்டாக் நடக்கும்போது அதுக்கு எதிர்வினை ஆற்றல்னு பேர்ல வந்து இது பகல்கோட் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா தாக்குதல் நடத்துறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிறாரு. இது வந்து ராணுவ ரகசியத்தை வெளியிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா, அவர் வந்து நடவடிக்கை எடுக்கப்படலையே. இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது பாலகோட் தாக்குதல் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்றாரு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்றாரு. சம்திங் பிக் வில் ஹேப்பன் அப்படிங்கிறாரு. இதுக்கு அவர் ஆதரவாளர்கள் என்ன வாதிட்டாங்கன்னா எல்லாருக்குமே சம்திங் பிக் வில் ஹேப்பன்னு எதிர்பார்ப்பாங்களா, அதை தான் வெளிப்படுத்திருக்காரு. ஆனா அதுக்கு அடுத்த வரியை பார்க்கணும். அதுக்கு அடுத்த வரியை கேட்கறாங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்குமான்னு கேட்கிறாரு. அந்த முன்னாள் ராணுவ அதிகாரி, அவர் பேசிருக்கிறது முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருத்தட்ட அவர் கேட்கிறாரு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்ப அதற்கு முன்னாடி நடத்தினாங்க இல்லையா ஊரி தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டா அப்படி நடக்காது, அதை விட பெரிய தாக்குதலாக நடக்க போகிறதுன்றார். அப்ப அது எப்படி இவருக்கு தெரியும்? கண்டிப்பாக ஒரு உளவுத்துறைக்கே கொடுக்காத ஒரு செய்தியை அர்னாப் கோசாமிக்கு இந்த அரசாங்கம் கசிய விடுகிறது. ஏங்க மோடி அவர்களுக்கு தெரியாது புல்வாமா தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிறது தெரியாது, அதனாலதான் இன்டெலிஜென்ஸ் கோட்டை விட்டுருச்சுன்னு எல்லாம் திட்டுறாங்க. ஆனா அர்னாப் கோசாமிக்கு எதிர்வினை ஆற்றதை முன்னாடியே சொல்றாங்க. அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அர்னாப் கோசாமிக்கு ஆக்சஸ் இருக்கு? அர்னாப் கோசாமி எதை சொல்றேன், அர்னாப் கோசாமியை தனிநபராக பார்ப்பதை நாம் நிறுத்த வேண்டும். அவர் இந்த பாசிச அரசு கட்டமைப்பின் ஒரு அங்கம். அதுல ஒரு அங்கம் தான் அந்த உங்களுக்கு நவிகா குமார் ஆகட்டும், சுதீர் சௌத்ரி ஆகட்டும். ஒன்றும் இல்லைங்க, இங்க எல்லா ரைடுகள் நடத்தப்படுது. அந்த ரைடுகள் எல்லாத்துக்கும் ரைடு அப்படின்னு அறிவிக்கிற அன்னைக்கு அது முழு டீட்டெயிலோட அர்னாப் கோசாமி, நவிகா குமார், சுதீர் சௌத்ரி எல்லாரும் டிபேட் நடத்துறாங்க. ஆர்எஸ்எஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ராகுல் சம்திங் அவர் எஸ்எஸ்னு வரும், அவர் பேர் ஆர்எஸ்எஸ், அவர் டிபேட் நடத்துவார். மேசிவ் அப்படின்னு போடுவாங்க, பிரேக்கிங் அப்படின்னு போடுவாங்க, போட்டு இந்த எதிர்கட்சிகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுவும் இருப்பதிலேயே சமூகத்தில் நிலவி வரும் எல்லா சாதிய வர்க்க ஆணாதிக்க இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனை கொண்டும் அந்த டிபேட்டுகள் நடத்தப்படும். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட தலைவர் ஹேமந்த் சோரனை கைது பண்றாங்க. எது அந்த இடி வழக்கு, ஒரு உப்மா வழக்கு, அதுல இருந்து அவர் இப்போ வெளியே வந்துட்டார். அவரு ஜெயிலுக்கு போகும்போது என்ன போடுறாங்க அப்படின்னா ஃபுல் ஷோ ஒரு ஆதிவாசி காட்டுக்கு திரும்புவது போல தன்னோட இருப்பிடமான ஜெயிலுக்கே திரும்புகிறார். அவர் ஒரு எஸ்டி, அவர் ஒரு ஸ்கெடியூல் ட்ரைப், பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் ஹேமந்த் சோரன். எவ்வளவு ஓப்பனாக இப்படி சாதிய வன்மத்தை கக்க முடியுது? இவங்க மேல ஒரு நடவடிக்கை கிடையாது, ஒரு கைதி கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி யாராவது பேச முடியுமா? இந்த மாதிரி பார்ப்பனர்களை பத்தி இப்படி ஒரு தலைப்பை போட்டு நீ வெளியே சுத்த முடியுமா? அந்த அளவுக்கு கொச்சையாக போடுவது மட்டும் இல்லாம அர்னாப் கோசாமியும் சரி, சுதீர் சௌத்ரியும் சரி, முழுக்க யாரு ஹேமந்த் சோரனோட வீடெல்லாம் ஃபுல்லா கேமரா எடுத்துட்டு போயிட்டு அவர் இந்த கார் வச்சிருக்காரு, இந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காரு, இவ்வளோ பணம் வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிற இவருக்கு எஸ்டி கோட்டா இருக்குன்னா எஸ்டி கோட்டா தேவையா அப்படின்னு விவாதம் நடத்துறாங்க. அந்த முதல்ல 1779 சொன்னோம் இல்லையா, அதுல சாதி கொடுமைகள் நடக்குது இல்லையா, நாடு முழுக்க சாதிய வன்கொடுமைகள் நடக்குது, ரிசர்வேஷனுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடக்குது, ஆணவ கொலைகள் நடக்குது, இதெல்லாம் சேர்த்திய ஒரே ஒரு டிபேட் தான் நடத்திருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான எதிர்கட்சிகளுக்கு எதிரான சாதிய பிரச்சாரம் வந்து பல டஜன் விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஹேமந்த் சோரனோட ஜாதியை குறிப்பிட்டு, ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பல்வேறு அரசியல் தலைவர்களை இஸ்லாமிய சாயம் பூசுவது, கிறிஸ்துவ சாயம் பூசுவது, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, ஸ்மிதா பிரகாஷ் பண்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க பார்த்துருப்பீங்க பாட்காஸ்ட், நல்லா வந்து என்ன வேலை அவங்க சிறப்பான வேலை பார்த்தாங்கன்னா 2024 தேர்தல் போது மோடி அவர்கள் லேண்ட் ஜிஹாத் பண்றாங்க, காங்கிரஸ் வந்து இந்துக்கள்கிட்ட இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கி இஸ்லாமியர்கள்ட்ட தரப்போகுது, இந்து பெண்களின் மாங்கல்யத்தை பறிச்சு தரப்போகுது அப்படின்னு சொன்னதை இவங்க தொடர்ந்து பரப்பி வந்தாங்க. அதிகப்படியான அந்த ஹேட் பீச் பேசினதே பிஜேபி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தான். அதை காங்கிரஸ் இதை செய்ய போகுதுன்னு ஊடகத்தின் வழியாக பரப்புனதில் முக்கிய பங்கு ஸ்மிதா பிரகாஷ்க்கு உண்டு. கபில் சிபல் போய் கிளிகளையும் கிழிச்சார் அவங்க டிபேட்ல உட்காந்து. நீ என்னவா பண்ற, நீ ஒரு மதிக்கத்தக்க ஜேர்னலிஸ்ட், நான் உன் மேல மரியாதை வச்சிருக்கேன். இப்ப காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ எடுத்து வாக்குறுதிகளை எடுத்து நீ எனக்கு தேர்தல் வாக்குறுதியில எதுல லேண்டை இப்படி தருவோம், முஸ்லீம்கள்ட்ட இருந்து எடுத்து தருவோம்னு எப்போ எங்க சொல்லிட்டுன்னு சொல்லு அப்படின்னாரு. அந்த அம்மாவோட பதில் சொல்ல முடியல. அந்த அம்மா தான்
தமிழ்நாடுக்கு எகென்ஸ்டாக மும்மொழி கொள்கையப்ப தமிழர்களுக்கு அறிவே இல்லைன்னு ஒரு டிபேட் நடத்துச்சு. அதில் தமிழர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு ரெப்ரசென்ட் பண்ணது யாருன்னா அபிஜித் ஐயர் மித்ரா அப்படின்றவர். அந்த ஆள் யாருன்னா சந்திரலேகா ஐஏஎஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், ஜெயலலிதா அம்மாவால் ஆசிரியர் அடிக்கப்பட்டவர்னு அவங்களே டிபேட்டில் சொன்னாங்க, பேட்டியில் சொன்னவங்க. அவங்களோட மகன் தான் அவர் வந்து தமிழர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக அவ்வளவு கொச்சையாக பேசுறாரு. நேற்று அவருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது. என்ன கேஸ் அப்படின்னா, இதையெல்லாம் அம்பலப்படுத்திய, நான் இப்போ சொன்னல அர்னாப் கோசாமி என்ன பண்ணார், மோடி என்ன பண்ணார், ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது, இதையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண நியூஸ் லாண்ட்ரிய அவர் நான் இந்த சேனல் கருதி பல்வேறு தரப்பினர் பார்ப்பாங்கிறதுனால மென்மையாக சொல்கிறேன். அவர் ரொம்ப கொச்சையான இந்தி வார்த்தைகளில் கவிதையாக எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, எங்கள் ஊருக்கு வெளியே ஒரு சேரி இருந்தது, அந்த சேரியில் விலை மாதுகள் இருந்தாங்க, அந்த விலை மாதுகள் இருந்த பகுதி பேர் நியூஸ் லாண்ட்ரி. அந்த விலை மாதுக்கள் இந்த 18 பட்டியலையே இருக்கிறதுலையே மலிவு விலை மாதுகள்னால் அவங்க தான். அவங்க உடல் ஃபுல்லாக நோய்கள் இருக்குது, அதனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு சேவகம் செய்வாங்க அப்படின்னு நியூஸ் லாண்ட்ரி பெண்களை, ஏன்னா நியூஸ் லாண்ட்ரியில் உங்களுக்கு நிறையா பார்த்துருப்பேன், நியூஸ் லாண்ட்ரி நியூஸ் மினிட் ரெண்டும் சேர்ந்து பெண்கள் தான் முக்கால்வாசி அதில் நியூஸ் போடுறாங்க அப்படின்னும் போது அந்த பெண்களை எதிர்த்து இவ்வளோ கொச்சையாக போட்டிருக்காரு. இதுக்கு எதிராக நேற்று டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு. ஆனாலும் இவ்வளவு கொச்சையாக பேசும் நபரை ஜெய்சங்கர் ஃபாலோ பண்ணுறாரு, ட்விட்டரில் ஜெய்சங்கர் ஃபாலோ பண்ணுறாரு, பல அமைச்சர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இயல்பா இது பார்ப்பனிய சிந்தனை தானே. இப்போ எஸ்வி சேகர் முதற்கொண்டு பெண் ரொம்ப கொச்சையா சொன்னார், அது உங்களுடைய சித்தாந்தம் தானே? ஆமா, எஸ்வி சேகர் அதாவது கருத்தை கேவலமாக வச்சுட்டு வார்த்தையிலேயாச்சும் கெட்ட வார்த்தை போடாமல் இருந்தார் இல்லையா. இந்த ஆள் முழுக்க முழுக்க கொச்சையான வார்த்தைகள், அந்த வசை சொற்கள்லாம் இப்போ நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா நீங்கள் பீப் தான் போடணும், அந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற தொடர்ந்து அர்னாப் கோசாமி ஆகட்டும், ஸ்மிதா பிரகாஷ் ஆகட்டும், நவிகா குமார் ஆகட்டும், எல்லோரும் அவர்கள் டிபேட்டுக்கு அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்தியாவிற்கு வெளியில் இருக்கும் நபர்களுக்கு இந்தியாவின் பிரதிநிதிகளாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க பாகிஸ்தானை பற்றி ஒன்றுமே இல்லை கௌரவ் ஆரியான்னு சொல்கிற ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஆள் ஈரானை வந்து பன்றிகள் அப்படின்னு பேசி ஒரு பெரிய சர்ச்சையாகி ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது போன வாரம். அப்போ இவங்க இந்தியாவுக்குள்ள மட்டும் கிடையாது, இந்தியாவை உலக நாடுகள் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு நம்மளுக்கு சேதாரங்களை செய்கிறாங்க. உள்நாட்டில் இருக்கிற எல்லா செய்திகளையும் இவங்க பொல்யூட் பண்ணுறாங்க, அதாவது மாசுபடுத்துகிறாங்க. இங்கே இந்தியாவில் இப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அர்னாப் கோசாமியும் இது போன்ற ஊடகவியலாளர்கள் சொல்கிற கூலிப்படையினர் தான். ஒன்றும் இல்லை, இந்தியா வெப்பன் சப்ளை பண்ணுது, அதானி இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸ் கொடுக்குறாரு, அந்த விதத்தில் சம்மந்தப்பட்டது. ஆனால் அக்டோபர் 7, 2022 தாக்குதல், ஹமாஸ் தாக்குதல் நடத்துதுன்னு சொல்லி இஸ்ரேல் திருப்பி தாக்குதல் இல்லையா, அந்த ஒரு மாதத்தில் அக்டோபர் 7 நவம்பர் 7 வரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஜேர்னலிஸ்டுங்களாம் ஆராயிறாங்க எந்த நாட்டிலிருந்து காசாவுக்கு எதிராக பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக அதிக அளவு பொய் பிரச்சாரம் வெளியே விடப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அமெரிக்காவில் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா தான் முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஆதரவாக இருக்கு. ஆனால் எல்லோரும் ஆச்சரியத்துக்கும் உட்படுத்துகிற மாதிரி இந்தியாவிலிருந்து தான் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அதிகம் பொய் பிரச்சாரம் நடந்திருக்கிறது. அதுவும் டெலிகிராம் மூலமாக பங்களாதேஷில் நடந்தது, இந்தோனேஷியாவில் நடந்ததெல்லாம் பாலஸ்தீனில் நடந்ததாக கருதி அந்த வீடியோக்களை எடிட் பண்ணி பரப்பிட்டு இருந்திருக்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து வருது, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா 2017 ரிப்பப்ளிக் டிவி ஆரம்பித்ததுலேருந்து வேறு வேறு இடங்களில் நடக்கும் எல்லா சம்பவங்களும் எடுத்து போட்டு இந்தியாவில் நடந்ததாக, பாகிஸ்தானை மோடி அடித்து விட்டதாக அர்னாப் கோசாமி துவங்கி வைத்தது தான் இது. அர்னாப் கோசாமி உலகத்துக்கே அறிமுகப்படுத்திய இந்த உக்தி என்னவென்றால், எங்கே இஸ்லாமியர்களை பார்த்தாலும் நீங்கள் விவரம் அறியாதவர்களுக்கு பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் சிரியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. நம்ம ஆதீனம் சொன்னார் இல்லையா, குல்லா தொப்பி குல்லா தொப்பி அப்படின்ற மாதிரி கூமுட்டைகளாக தான் எல்லாரும் இருப்பாங்க இஸ்லாமிய விருப்பம் கொண்டவங்க. இந்த டெக்னிக்கை எங்கேயோ இருக்கிற இஸ்லாமியர்களை இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களாக சித்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வரைபடம் போட்டு காட்டியது வந்து அர்னாப் கோசாமி தான். அவர் 2018 என்னதுக்கு மாட்டிருக்காருன்னா, ஒரு வீடியோ கேம் எடுத்து போட்டு மோடி பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் பாருங்க, ஆர்மா3ங்கிற மிலிட்ரி கேம், ஒரு ஆர்மி கேம் எடுத்து போட்டு தான் பாகிஸ்தான் விமானத்தை அடித்து நோக்கிட்டோம், கராச்சி ஏர்போர்ட்டை நோக்கிட்டோன்னு இவர் போட்டிருக்காரு. ஆஜ் தக் செய்தி ஊடகம் போட்டிருக்கு. அப்போ அர்னாப் கோசாமி நம்மளுக்கு கொடையாக, இந்தியாவுக்கு கொடையாக கொடுத்தது என்னன்னா, எடிட் பண்ண வீடியோவை பொய் செய்தியை பரப்புறது அப்படிங்கிறது உலகத்துக்கே கொடையாக கொடுத்துருக்காரு. அது இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் உக்ரைன் போர் வரை எல்லாத்தையும் பாதிக்குது. அப்படின்னா எல்லா நிபுணர்களும் தலையில் அடிச்சுக்கிறாங்க. முதல்ல அந்த இந்தியாக்காரனை, அந்த அர்னாப் கோசாமியை வாயை மூட சொல்லுங்கய்யா, அவனால் உலகம் முழுக்க வந்து உண்மை அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது பாதிக்குது அப்படின்றாங்க. அப்போ அதுதான் அர்னாப் கோசாமியோட ரோலாக இருந்திருக்கு. இந்த தாக்கம் அப்படிங்கிறது பிஜேபி ஆட்சியிலிருந்து போன பிறகும் நீடிக்கும். அர்னாப் கோசாமி அப்படிங்கிறவர் வந்து ஏதோ பிஜேபி அழிஞ்சு போனால் அவரோட தாக்கம் நின்று போயிடணும் கிடையாது. அர்னாப் கோசாமி
பல 10 ஆண்டுகள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு நம்ம சரி செய்ய வேண்டிய சேதாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு பேசணும். இல்லை இப்போ இந்த ரிபப்ளிக் டிவியில் வந்து எந்த நியூஸ் போட்டாலும் உடனே வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஆளாக யார் இருக்காங்க அப்படின்னா பிஜேபியோட மிக முக்கியமான தலைவராக இருக்காங்க. இப்போ இவர் இந்த ட்வீட் போட்ட உடனே அமித் மாலியா வந்து உடனே ட்வீட் ஷேர் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து பிஜேபி சைடு தொடர்ச்சியாக வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அது இது அதான் நான் சொல்கிறேன். இப்போ இவருக்கு ஒரு ஆபத்து நடக்காமல் ஒரு சுப்ரீம் கோர்ட்டையே லீவுக்கு போன சுப்ரீம் கோர்ட்டை கூட வைக்கிறாங்க. ஒரு இராணுவ ரகசியம் 3 நாளைக்கு முன்னாடியே இவருக்கு தெரியுது அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் அவங்களுக்கு தேவைப்படுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். முழுக்க முழுக்க தேர்தலின் போது காங்கிரஸ் தரப்பு வாதங்கள் எதுவுமே கேட்காதபடி காங்கிரஸ் உங்களிடம் இருக்கும் அத்தனை உடைமைகளும் பறித்து கொள்ளும் அப்படின்றது பிரச்சாரம் செய்வதற்காகட்டும். இன்னைக்கும் வக்வாரிய சட்டத்தில் இங்கே திருச்சியில் ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலே அபகரிச்சுட்டாங்க வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களால பார்லிமெண்ட்டில் அதை நிரூபிக்க முடியல. ராசா அவர்கள் கேட்குறாரு, நீ மட்டும் நிரூபிச்சுன்னா என் எம்பி பதவியை உதறி தூக்கி போட்டு போவான்றார். நிரூபிக்க முடியல. அப்போ யார் நிரூபிப்பாத? அர்னாப் கோசாமி போன்ற நபர்கள் அதை பாராளுமன்றத்திற்கோ நீதிமன்றத்திற்கோ மக்கள் மன்றத்திற்கோ வெளியே நிரூபிக்க அவர்களுக்கு தேவைப்படுகிறார். எந்த அளவுக்கு ஒரு நீதிபதி இவங்களுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு ஒரு வழக்கறிஞர் தேவையோ, எந்த அளவுக்கு இவங்களுக்கு இராணுவ உதவி தேவையோ, எந்த அளவுக்கு காவல்துறை போராட்டம் செய்பவர்கள் மீது காவல்துறை ஏவி விட தேவையோ, அதே அளவு இவங்களுக்கு அர்னாப் கோசாமியும் தேவை. இவர் தான் சொல்றாரு, நான் ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறேன் பாகிஸ்தானுக்கு எதிராக. அதுதான் இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, டேய் நீ சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தலடா, இந்தியர்களுக்கு எதிராகவே தான் நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த சைக்கலாஜிக்கலாக ஒரு பாசிசத்தை கட்டமைப்பதற்கு அவரும் ஒரு அங்கமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நீங்க மினிஸ்டர் எல்லாம் ட்வீட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, சக மினிஸ்டர் தானே ட்வீட் பண்ணுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இங்கே இருக்கிற மினிஸ்டர்கள் தானே ட்வீட் பண்ணுறாங்க. அப்போ அதே போல் அர்னாப் கோசாமி அப்படிங்கிறவர் பிஜேபி அரசாங்கத்தில் அவர் ஒரு மினிஸ்டர், அவர் ப்ராபகண்டா பிரச்சாரத்துறை மினிஸ்டர் அவர். அப்போ அப்படிதான் அவரை நம்ம செய்தி தொடர்பாளர் இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன், செய்தி தொடர்பாளன்றதை நம்ம சுருக்கிறது கம்மின்றேன். அவர் ஒரு மினிஸ்டராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நினைச்சா இன்னைக்கு வெளியுறவுத்துறை கொள்கை எந்த நாடு எதிரிங்கிறத தீர்மானிச்சு அவர் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது அவர் ஒரு அமைச்சராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஜெய்சங்கரும் அவரும் ஒரு சமமான நிலையில தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அர்னாப் கோசாமியை குறைத்து இடை போடக்கூடாது. அவரை எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஒட்டியே வந்து அசோகா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அலிகான் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு ட்வீட் வந்து போறார். அந்த ட்வீட் என்ன அப்படின்னா, இந்த சோபியா குரேஷி அப்புறம் வந்து இந்த பெண் கமாண்டர் ஆதரிக்கக்கூடிய நீங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய கும்பல் படுகொலை அப்புறம் புல்டோசர் இந்த வீடுகள் இடிக்கிறது இதுக்கு எதிராக நீங்க வந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அதுக்கு எதிராக உடனே வந்து வழக்கு தொடுக்கப்படுது. அதே மாதிரி சோபியா குரேஷியை பத்தி ரொம்ப தவறா வந்து பிஜேபி சேர்ந்த குன்வர் விஜய் ஷா வந்து பேசியிருப்பாரு. 2 பேர்த்து மேலேயும் போடப்பட்ட செக்ஷன் வந்து ஒண்ணுதான். ஆனா இவர் வந்து அரெஸ்ட் செய்யப்படுறாரு. ஆனா இவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட மாட்டாரு. எப்படி பாக்குறீங்க அதை? அதான் நீங்க அந்த அரெஸ்ட்டுங்கிறதும் சாதாரண அரெஸ்ட் கிடையாது. அவர் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் டீன்ட்ட போய் சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் வாங்க ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிடல. காலையில் 6:30 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரோட மனைவி அலிகானோட மனைவி வந்து 9 மாதம் வந்து கர்ப்பிணி பண்ண இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதைக்குது. தான் கணவர் 6:30 மணிக்கு காலையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது எந்த அளவுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க. நான் வந்து நேற்று ட்விட்டரில் எழுதியிருந்தேன். நேற்று கோயின்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள். ராஜீவ்காந்தியை குண்டு வைத்து கொன்ற வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்றம் நாங்கள் இதை தீவிரவாதமாக கருத மாட்டோம்னு சொல்லிடுச்சு. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராஜீவ்காந்தி இங்கேருந்து அமைதிப்படை அனுப்பிச்சது அது சில அநீதிகளை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு இவங்க நினச்சது. நம்ம அநீதின்னு தான் சொல்கிறோம், நீதித்துறையின் கண்களில் அது அநீதி ஏற்படுத்திருச்சுன்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அந்த அநீதிக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக பழிவாங்க தான் இவங்க அதை செஞ்சுருக்காங்க. வழிய டெரரிசம் அப்படின்னா ஒரு நாட்டை அபகரிப்பது, அரசை ஆக்கிரமிப்பது, மக்களை அச்சுறுத்துவது, இதற்கு செய்கிறது தான் டெரரிசம். அதனால் நளினி செய்தது டெரரிசம் கிடையாது, அது ஒரு தனி மனித தாக்குதல் அப்படின்னு சொல்லிச்சு நீதிமன்றம் எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட், அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்லங்க அவர் ஃபேஸ்புக் போஸ்ட் ஜெய் ஹிந்த் தான் முடிக்கிறாரு. அவர் சல்யூட் இந்தியன் ஆர்மின்னு சொல்கிறாரு, தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. சோஃபியா குரேஷியை பாராட்டுறாரு, வியாமகா சிங்கை பாராட்டுறாரு, எல்லாத்தையும் பாராட்டிட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்குறாரு, இங்கே இருக்கிற மதவாதத்தை கேள்வி கேட்குறாருன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இவரை நீங்கள் வந்து விசாரிக்கணும். இந்த பதிவில் டாக் விஸ்லிங், அதாவது பொதுவில் இருக்கவங்களுக்கு பார்க்காம தெரியாதம
தீவிரவாதிகளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு செய்தி ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கான்னு இந்த மீனிங்ல ஒளிஞ்சிருக்கான்னு பாருங்கன்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு நீதித்துறை செயல்பட்டுருக்குன்னு பாருங்க. அந்த போஸ்டை படிச்சாவே தெரியும் நமக்கு, தெரியும். அவர் நல்லிணக்கத்தை தான் வலியுறுத்தி பேசிட்டு இருக்காரு. ஆமா, இத ஹரியானா போலீஸ்க்கு ஏதோ ஒரு சக்திகள் நேற்று ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இவரை பற்றிய பொய் செய்தியை ரிப்போர்ட்டா ஹரியானா போலீஸ் கொடுத்துருக்காங்க. அதை மையமாக வைத்து கொண்டு தான் ஹரியானா வந்து இதை பண்ணியிருக்கு. இது ஹரியானா போலீஸ் இதை பண்ணியிருக்கு. இதுக்கு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, அவர்கிட்ட சீப் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. எப்படி இப்போ போர் நடந்துக்கும் போது சீப் பாலிடிக்ஸ், இன்னைக்கு மோடி பேசியிருக்காரு, என் உடம்புல ஓடுறது ரத்தம் கிடையாது, சிந்தூர், அதாவது குங்குமம் கரைச்சம் தான் என் உடம்புல ஓடுன்னு பேசுகிறேன். அது சீப் பாலிடிக்ஸ் இல்லையா? இன்னொன்று, நேற்று கான்ஸ் திரைப்பட விழா நடந்தது, உங்களுக்கு தெரியும், ஐஸ்வர்யா ராயிலேருந்து எல்லாருமே போயிருந்தாங்க. அங்கே குங்குமம் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பர்காதத்துலேருந்து எல்லா ஊடகவியலாளர்களும், இன்னும் இப்போ பேசணும்ல, ஸ்மிதா பிரகாஷ், ரவிகா குமார் எல்லாம் பேசணும்ல, ஆப்ரேஷன் சிந்தூர் கான்ஸ்ன்னு போடுறாங்க. அதாவது ஐஸ்வர்யா ராய் குங்குமம் வச்சது ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா இந்திய நடிகைகளையும் போட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் நேற்று ப்ரமோட் பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் சீப் பாலிடிக்ஸா தெரியாதா? ஒரு குடிமகன் இஸ்லாமிய வெறுப்புக்கு எதிராக பேசுறது உங்களுக்கு தீவிரவாதத்துக்கு ஆதரவாக தெரியுது நீதிமன்றத்துக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நேற்று இதே நடக்கும்போது இன்னொரு கேஸ் நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அது எதுன்னு அப்படின்னா, போலி ஊனமுற்றவர்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒரு மாணவி ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் ஆகி ஃப்ராடு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இத்தனை மாதம் கைதி நடவடிக்கையை தடுத்து நிறுத்திருக்காங்க. நேற்று பெயில் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது தெரியுங்களா? அந்த அம்மா என்ன தீவிரவாதியா? அவங்கள எதுக்கு ஜெயிலில் போடணும்? அவனு பெரிய குற்றம் பண்ணலையே, அவங்கள வெளியே விட்டுட்டு விசாரிச்சுக்கோங்க. குடிமைப்பணி தேர்வில் வந்து குற்றம் பண்ணது பெரிய குற்றம் கிடையாது, பெரிய குற்றம் கிடையாது, அது தீவிரவாதம் கிடையாது. ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டாரு, அது தீவிரவாதம். அது தீவிரவாதம் மட்டும் கிடையாதுங்க. நீதிமன்றம் எவ்வளவு கடுமையான வாதத்தை வைக்குதுன்னு பாருங்க. இந்த ப்ரொஃபஸருக்கு ஆதரவாக ஏதேனும் மாணவர்களோ ப்ரொஃபஸர்களோ ஆதரவாக பதிவு எழுதினாலோ போராட்டம் பண்ணாலோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு அடிப்படை உரிமை இல்லையா? இப்போ நீங்கள் கைதி ஆகிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாருமே உங்களுக்காக போராடுவாங்கல்ல. அது எப்படி ஒரு நீதிமன்றம் வந்து இவங்கெல்லாம் போராடக்கூடாது, அப்போ இவங்களும் துணை போகிறாங்கன்னு அர்த்தம், தீவிரவாதத்துக்கு இவங்க மேலே நடவடிக்கை இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்போ இவ்வளோ ஒரு மோசமான நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு தான் நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம பேசினா அர்ணாப் கோசாமியிலேருந்து மோடி அரசு அர்ணாப் கோசாமி எப்படி கையாளுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சைட்லேயே வந்து இவர் விஜய் சார் இருக்காரு இல்லையா, அவரும் கைது செய்யப்படலை, ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவிலேயே வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க, ஆனால் அந்த மன்னிப்புங்கிறது உண்மைத்தன்மை கிடையாதுன்னு கோர்ட் சொல்லிடுச்சு. ஆனால் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் அவர் கூட இன்னும் ரிமாண்ட் எடுத்து கூட விசாரிக்காமல் இருக்காங்களே. ஏங்க நம்மளே பார்க்குறோம், எஸ்வி சேகரே வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு எஸ்வி சேகரே அப்படின்னும் போது ஒரு விஜய் ஷா அப்படிங்கிற அமைச்சர் இப்போ இருப்பான்னு பார்க்கணும். ஏங்க வெளிப்படையாக வீடியோவில் கோலிமார்னு ஒருத்தன் சொல்கிறான். எப்போ டெல்லியில் கோலிமார், கபில் சர்மான்னு ஒருத்தன் ஒரு எம்பி சுடு, இஸ்லாமியனை பார்த்தா சுடு அப்படின்னு சொல்கிறான். அவனை கைது செய்யலை. இந்த மாதிரி தொடர்ந்து அப்பட்டமாக கேவலமாக சட்டத்துக்கு புறம்பாக வன்முறையை தூண்டும் விதத்தில் இல்லை மதிக்கத்தக்க இராணுவ வீரர்களையோ தலைவர்களையோ தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் பேச்சை பிஜேபி ஆட்கள் செய்து கொண்டே தான் வருகிறார்கள். அவர்கள் மீது இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது. ஏன் மோடி வந்து பிரச்சாரத்தின் ஃபுல்லாக இப்படி தானே பேசினார், பொய் செய்தியாக தானே பேசினார், இஸ்லாமியர்களுக்கு எதிராக தானே பேசினார். அவர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை, கைதெல்லாம் வேணாம், ஒரு பிரைம் மினிஸ்டரை கைது பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? 1986 பால் தாக்கரே ஒரே ஒரு இடத்துல இஸ்லாமிய வெறுப்பாக பேசினான்றதுக்காக 6 வருஷம் அவர் தேர்தல் பிரச்சாரத்துலேருந்து பேன் பண்ணி வச்சாங்க எலெக்ஷன் கமிஷன். இன்னைக்கு அப்படியே இருக்குது. அப்போ இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசு கட்டமைப்பாகட்டும், அது நீதித்துறை ஆகட்டும், எல்லாமே ஆளுமர்க்க சார்புக்கு தான் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது இது நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடாது. ஆனால் இவர்கள் இப்படி பேசினால் இவங்களுக்கு ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க மக்கள் மன்றத்தில் ஒரு பொய் செய்தியை பரப்பி ஆதரவு திரட்டி வச்சுருக்காங்க. எல்லா வர்க்கத்துக்குள்ளேயும் பூந்துருக்காங்க அவங்க. அது முன்னாடி உயர் சாதி அப்படின்றது இன்னைக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா இடத்துக்குள்ளேயும் இவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு சக்திகளை திரட்டி வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ நம்மளும் மக்கள் மன்றத்தில் தான் இவர்கள் பொய்யை முறியடிக்க வேண்டும். விஜய் ஷாவை இப்படி பேசினா அதுக்கப்புறம் நீ வந்து அரசியலில் இருக்க முடியாது அப்படின்ற சூழலை மாத்திரம் விஜய் ஷாவால் பேச முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி ஆட்கள் இந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீ வந்து அடி கூப்பில் உட்கார வச்சுக்கோன்னு தெரியும். ஆனாலும் அப்படி பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுன்றதுனால தான் இந்த அளவுக்கு பேச முடியல. ஆனால் தமிழ்நாட்டிலேயே புஷ் பண்ணுறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் பார்க்குறோம், தாலிபான் அரசு டிஎம்கே அரசு திட்ட முடியுது ஹெச் ராஜாவால். அப்படி இருக்கும்போது அவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எதிராக மக்களை அவர்களுக்கு எதிராக அணிதிரட்ட வேண்டும். மக்களுக்கு இந்த உண்மைகளை புரிய வைத்து மக்களை அவர்களுக்கு எதிரான நிலையில் திருப்ப வேண்டும். அதாவது எதிரான நிலைனா இது சதி கிடையாது. மக்கள் அவங்கள் ஆதரவுக்கு அவங்கள் உரிமையை மீட்டெடுப்பதே இவர்களுக்கு எதிரான நிலைதான் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே தோழர், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி தோழர். நன்றி.